அவங்க என்னைக்கு எங்களை விட்டு போய் முன்னொரு கட்சி ஆட்சியில பங்கெடுத்தாங்களோ, அமைச்சரவையில போனாங்களோ, அப்பயே முறிஞ்ச மாதிரி முடிவு எடுத்தாச்சு. முறிஞ்ச மாதிரி தானே. இப்ப என்ன இருக்காதுல்ல. 2வது யார் கட்சி நடத்தினாலும் நாங்க ஆட்சிக்கு வருவோம் தான் பேசுவாங்க. அதனால யார் கட்சி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றதுதான் கோட்டையை பிடிப்போம். அது கோட்டையை பிடிக்கிறாங்களா, கொட்டையை பிடிக்கிறாங்களா போகதான் தெரியும். ரோட்ல இறங்கி போராடணும் அவசியம் இல்லையே. உங்க 2 எம்எல்ஏ ஏந்து ஒண்ணுக்கு போயிட்டா அவங்க ஆட்சிக்கு கவுந்துரும். அதையும் போராடணும். போராடுறது மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு, உங்களுக்கு இயக்கத்தை வளர்ப்பதற்கு, ஆட்சிக்கு பகிர்ந்தது எல்லாமே என்ன சொல்றது, இப்போ ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி தான் அது இருக்கு. உளுந்தூர்பேட்டை, அந்த விழுப்புரம், அடுத்தடுத்து இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் எல்லாமே சார்ந்த நம்முடைய எல்லாம் வந்திருக்காங்க. அது கூட்டம், அந்த கூட்டம் ஓட்டா மாதிரி இருந்தால் அவர் வாங்கின 8 தொகுதி ஜெயிச்சிருக்கணும். விஜய் பிரச்சாரத்தின் மூலம் என்ன சொன்னாங்க, ஜெயிச்ச பிறகு எப்படி வேணா பேசலாம் சார், தேவைக்காக. அது அரசியல், அது ஒன்றும் பண்ண முடியாது. கீரை விற்கிற எங்க அக்கா, கருவாடு விற்கிற எங்க அக்கா, வேலைக்கு போற என் தங்கச்சி, பத்தனாள், சித்தாள், இனிமேல் டிரைவர் கண்டக்டர்ல ஹிந்திக்காரன் தான் இங்க இருக்கிறவங்களாம் புடுங்கிறத ஓட்டு போட்டா உங்களுக்கு விசில் அடிச்சவங்களாம் யோசிக்கணும்ல. ஆட் காட்டினவங்களாம் உன் ஆட்டையே எடுத்துட்டாங்களே இன்னைக்கு. 21 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து என்ன தெரியுமா பண்ணாரு, இனிமே தமிழ்நாட்டின் அரசாங்க பணியில ஈடுபடணும்னா அவன் தமிழ்நாட்டில் பிறந்திருக்க வேண்டும், தமிழ்ல தேர்வு எழுதணும். எந்த காலத்துல ஹரியானாக்காரன் தேர்வு எழுதுவானா? வாய்ப்பே இல்லை. ராஜஸ்தான்காரன், யூபிக்காரன், பீகார்காரன் தொடவே முடியாது. அப்ப என்ன ஆச்சு, தமிழ்நாட்டுல பிறந்தவனா வேலை கிடைச்சது. ஐயப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? யாரெல்லாம் விசில் ஊதினார்களோ அவருக்கெல்லாம் ஒரு சங்கு ஊதி கொண்டிருக்கிறார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சைதி சாதிக் நிற்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். திருமா அவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் எடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு தலைமைச் செயலகம் வந்து முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். நேற்றைய தினம் இனி இந்த கூட்டணி தொடரும், தாவேக்காவுடனான கூட்டணி தொடரும் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் அடுத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய கட்சியாக விசிக வரும் அப்படின்றாரு. திமுகவுடனான கூட்டணி முழுவதுமாக முறிந்ததாக பேச தொடங்கி இருக்கிறார்கள். இதை நீங்க கவனிக்கிறீங்களா, எப்படி பாக்குறீங்க? அவங்க என்னைக்கு எங்களை விட்டு போய் முன்னொரு கட்சி ஆட்சியில பங்கெடுத்தாங்களோ, அமைச்சரவையில போனாங்களோ, அப்பயே முடிவு எடுத்தாச்சு. முறிஞ்ச மாதிரி தானே. இப்ப என்ன இருக்காதுல்ல. 2வது யார் கட்சி நடத்தினாலும் நாங்க ஆட்சிக்கு வருவோம் தான் பேசுவாங்க. நான் வரமாட்டேன். காங்கிரஸ் சொல்லலையா காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு? காமராஜர் கைது பண்ண சொன்னதே காங்கிரஸ் தான். அதே காங்கிரஸ் சொல்லலையா நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு? அதனால யார் கட்சி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றதுதான் கோட்டையை பிடிப்போன்னு. அது கோட்டையை பிடிக்கிறாங்களா, கொட்டையை பிடிக்கிறாங்களா போகதான் தெரியும். ஏன்னா 2 விஷயம். ஒண்ணு, நாங்க இந்த கட்சியோட கூட்டணியில பயணிக்கிறோம், துணையாக இருப்போம் அப்படின்றாங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல நாங்க அடுத்த அதிகாரத்தை பிடிக்க போறோம் அப்படின்றாங்க. அடுத்த அதிகாரத்தை பிடிப்போன்றது எதிரில் இருக்கிற தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒண்ணு. 2 இந்த கூட்டணி 5 ஆண்டுகள் நீடிக்குமா, அதுதான் பார்க்கணும். இதன் அடிப்படையில இவங்க நாளைக்கு ஒருவேளை ஆளுகிற பாஜக விஜய் அரசு பாஜக ஆதரவு நிலைப்பாடை எடுத்தா திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் என்ன? யூட்டன் பண்ணி தானே ஆகணும். விஜய் போய் பிஜேபியோட ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு இவர் அவரு கூட போயிடுவாரா? போக முடியாது. போக மாட்டாருன்னு நம்புறீங்க? இல்ல, அவருடைய கொள்கை சித்தாந்தம் சொல்றேன். அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றுவர் பெரியார், அண்ணா, கலைஞர், ஜீவா, அப்படி கொள்கையை பின்பற்றக்கூடிய அந்த சித்தாந்தனுடைய இன்னும் அந்த அளவுக்கு நான் திரும்ப மாறி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக அப்போ இந்த கூட்டணி தொடரும்னு சொல்லுவாரா? மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க? ஆட்சிக்கு ஆதரவு, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நடக்கிற பெரும்பான்மை போராட்டங்கள் யார் வீதியில இறங்கி போராடுறது? இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போராடிட்டு இருக்காங்க. ஆதரவு தருகிற உங்கள் அரசாங்கத்தாலேயே உங்களுக்கான நலத்திட்டத்தை பண்ண வைக்க முடியலையே. ரோட்ல இறங்கி போராடணும் அவசியம் இல்லையே. உங்க 2 எம்எல்ஏ ஏந்து ஒண்ணுக்கு போயிட்டா அவங்க ஆட்சி கவுந்துரும். அதையும் போராடணும். போராடுறது மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு, உங்களுக்கு இயக்கத்தை வளர்ப்பதற்கு, ஆட்சிக்கு பகிர்ந்தது எல்லாமே என்ன சொல்றது, இப்போ ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி தான் அது இருக்கு. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுறாரு. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது பயமா இருக்கு. பாத்தீங்க யாரு நேற்று விசிகா உளுந்தூர்பேட்டை, அந்த விழுப்புரம், அடுத்தடுத்து இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் எல்லாமே சார்ந்த நம்முடைய எல்லாம் வந்திருக்காங்க. அது கூட்டம், அந்த கூட்டம் ஓட்டா மாதிரி இருந்தா அவர் வாங்கின 8 தொகுதி ஜெயிச்சிருக்கணும்ல. 6 தொகுதி 2 தான் திட்டுருக்காரு அண்ணன் இல்லையா? அந்த 2 வச்சுட்டு ஆனா உறுதி அடிக்கிறார். நம்ம தான் அடுத்த அதிகாரத்தை பெறணும், அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்க போறோம், நம்ம ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்றாரு. வாழ்த்துன்னு சொல்றதா இல்ல அதீத நம்பிக்கைன்னு சொல்றதா? எங்க இருந்தாலும் வாழ்க, அவ்வளவுதான். ஒரு தேர்தல் முடிவுல மே 4 வெளியான ஒரு தேர்தல் முடிவுல திமுக
தனித்து விடப்பட்டிருக்கிறது அப்படின்றது திமுக புரிஞ்சிருக்கா? இல்ல கடந்த காலங்கள் இன்னொரு கேள்வி வச்சிரு, கடந்த காலங்கள்ல தன்னோடு கூட்டணியில் பயணித்த கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் மரியாதை கொடுக்கல, மனக்கசப்பு இருந்தது, இன்னைக்கு அதுக்கான பலனை திமுக மனக்கசப்புலாம் இருந்திருந்தா எங்க கூட யாரும் டிராவல் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ 2017 உருவான கூட்டணி 2026 வரைக்கும் இருந்தது. 2 நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம், 4 உள்ளாட்சி தேர்தலை பார்த்தோம், 2 சட்டமன்ற தேர்தலை பார்த்தோம். ஒரு அணியை இவ்வளவு ஆண்டு காலம் செதறாம பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் சொல்லுகிற முரண்பாடோ மன கஷ்டம் இருந்தா அந்த அணி அவ்வளவு தூரம் வந்து இல்லைண்ணே, நான் வெளியே வந்த பிறகு அவங்க பேசின பேட்டி நானும் பார்த்தேன். என்னெல்லாம் அவங்க சொன்னாங்க, அரசியலுக்காக என்ன நெருக்கடி கொடுத்தாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அரசியலுக்காக 1000 பேசிக் கொள்ளலாம். ஒருவேளை திமுக அணி வெற்றி பெற்றிருந்தால் இவங்க என்ன பேசியிருப்பாங்க? கரூர் சம்பவத்துக்கு திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஐயா காதர் மேஜோட ஸ்டேட்மெண்ட் என்ன? காங்கிரஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன? காட்டுமா? விஜய் பிரச்சாரத்துக்கு இவங்க என்ன சொன்னாங்க? ஜெயிச்ச பிறகு எப்படி வேணா பேசலாம் சார், தேவைக்காக. அது அரசியல், அது ஒன்றும் பண்ண முடியாது. திமுக தனித்து விடப்பட்டதா சொல்லப்படுவது. தனித்து விடப்பட்ட அப்ப தேமுதிக யாரு? மனிதநேய மக்கள் கட்சி யாரு? ஒரே ஒரு எம்எல்ஏ தானே தேமுதிக. எம்எல்ஏ கணக்கிலையும் கட்சி ரீதியா தேமுதிக யாரு? மனிதநேய மக்கள் கட்சி யாரு? எஸ்டிபி யாரு? கருணாஸ் யாரு? கொங்கு யாரு? அப்ப இவங்களாம் யாரு? தமிழ் அன்சாரி யாரு? எல்லாம் கூட்டணி கட்சி கூட இருக்காங்க சார். 20 இருந்து 10 போச்சு, 10 இருக்கு, அவ்வளவுதான். ஆனா தொடர்ந்து இதை பேசிட்டே இருக்காங்க திமுக தனித்து. வேற எதுவும் அங்க போய் கேள்வி கேட்க முடியாதுங்க. நல்லா கவனிங்க, எல்லா வேட்டை நாயும் திமுக நோக்கே பாயுது. ஏன், என்ன காரணம்? நாங்க அதிகாரத்துல இல்ல, ஸ்டேட் டிசைனிங் அத்தாடி நாங்க கிடையாது, எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி 11 சரக்கு தடன்றீங்க. ஏன்டான்னா ஆன்மை போயிடும், நரம்பு வெடிச்சிடும், கிட்னி போயிடும், லிவர் போயிடும். நீங்க அடுத்த 3 நாள் கழிச்சு அதே சரக்கு மீண்டும் விற்கப்படும். அதே எந்த டாஸ்மாக் தடை நீக்கப்பட்டது நந்தகுமார் தடை பண்ணாரோ அதே நந்தகுமார் தடையை நீக்கிறாரு. இனிமே கிட்னி கெட்டு போவாதா? இனிமே நரம்பு வெடிக்காதா? இனிமே மஞ்ச கம்மல வராதா? என்ன சார் இது? அப்ப ஏதோ நடந்திருக்கு, 72 மணி நேரத்துல நடந்திருக்கு. இதுதான் தூய ஆட்சி, தூய சக்தி, தூய ஆட்சி. இன்னைக்கு ஒரு கொடுமை பாருங்க. தமிழ்நாடு சென்னை மாநகரத்தினுடைய மாநகரத்துல இருக்கிற மாநகரத்துல இருக்கிற போக்குவரத்து கழகங்களில் நடத்துனர் ஓட்டுநர் பணிக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற நிறுவனம் ஆள் எடுக்குமா? தமிழ்நாட்டுல எவனுக்கும் தகுதி இல்ல, எவனுக்கும் அருகதை இல்ல, சக்தி இல்ல. இனிமே டிக்கெட் அடிப்பான். நீங்க எங்கே போதுமா? நாம்பல் வண்ணார்பேட்டை போதும், நீங்கள் எந்த ஊர் மேலே போதும், நாம அந்த ஊர் மேலே போவோம். இப்படிதான் கண்டக்டர் இருக்க போறான். தப்பா இருக்கே வார்த்தைலாம். சரி, பதிவாதான். வேற என்ன பேசுவாங்க? நீங்கள் எங்கே போதும், ஆமண்டன் பாலம், அது என்னன்னு சொல்லி கூப்பிடுறோம். வார்த்தை மாறிச்சா? இவன் வருவான், கீரை விற்கிற எங்க அக்கா, கருவாடு விற்கிற எங்க அக்கா, வேலைக்கு போற என் தங்கச்சி, கொத்தனாரு, சித்தாளு. இனிமே டிரைவர் கண்டக்டர்ல இந்திக்காரன் தான். இங்க இருக்கிறவங்க புடுங்கிறத ஓட்டு போட்டா உங்களுக்கு விசில் அடிச்சவங்கலாம் யோசிக்கணும்ல. ஆட் காட்டினவங்கலாம் ஆட்டியே எடுத்துட்டாங்களே இன்னைக்கு. கடந்த கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அரசு தேர்வாணையத்தின் மூலமாக 40 வடநாட்டுக்காரருக்கு வேலை வழங்கப்பட்டது. அரசாங்க பணி. ஜார்க்கண்ட், யூபி, ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள் அரசு பணியில வந்தாங்க. திருத்தினது ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும், திருத்த சொன்னது அமித்ஷாவும் நரேந்திர மோடியும். 21 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து என்ன தெரியுமா பண்ணாரு? இனிமே தமிழ்நாட்டின் அரசாங்க பணியில ஈடுபடணும்னா அவன் தமிழ்நாட்டில் பிறந்திருக்க வேண்டும், தமிழ்ல தேர்வு எழுதணும். எந்த காலத்துல ஹரியானாக்காரன் தேர்வு எழுதுவானா? வாய்ப்பே இல்ல. ராஜஸ்தான்காரன், யூபிக்காரன், பீகார்காரன் தொடவே முடியாது. அப்ப என்ன ஆச்சு? தமிழ்நாட்டுல பிறந்தவனா வேலை கிடைச்சது. ஐயா, இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? யாரெல்லாம் விசில் ஊதினார்களோ அவருக்கெல்லாம் ஒரு சங்கூதி கொண்டிருக்கிறார். இப்பவும் கொண்டாடுறாங்களே, இப்பவும் தொடர்ந்து சார் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க சார். மக்கள் திண்டாட்டமா இருக்காங்க. மக்களே பலர் சொல்றாங்க நேரம் கொடுக்கணும் அந்த தம்பிக்கு. தம்பிக்கு நேரம் கொடுங்க, தாராளமா டார்ச்சல் பண்ணாதீங்க. சில இடத்துல உடன்பால் ஊத்துவாங்க, சில இடத்துல 3 நாள் கழிச்சு ஊத்துவாங்க, சில இடத்துல காரிய அன்னைக்கு 16 நாள் காரிய நடக்கலாம் அப்போ ஊத்துவாங்க. இந்த மாதிரி நேரம் கொடுப்பாங்க. தொடர்ந்து ஸ்டிக்கர் அரசு விமர்சனம் வைக்கிறீங்க. அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க, கடந்த காலங்கள்ல அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள்ல திமுக பேர் மாற்றுவது சாதாரணம் தானே அப்படின்றாங்க. நாங்க எந்த திட்டத்துக்கு பேர் மாற்றணும்? திமுக ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா, எம்ஜிஆர் கொண்டு வந்த எந்த திட்டத்திற்கு இந்த அரசு பேர் மாட்டியது? ஒண்ணு சொல்லுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். எம்ஜிஆர் இறந்து கலைஞர் முதலமைச்சரா வந்தார். இன்னி வரைக்கும் திட்டத்துக்கு பெயர் புரட்சி தலைவர். அன்னை சத்யா திருமண உதவி திட்டம் அப்படிதான் இருக்கு. எம்ஜிஆர் அம்மாவுடைய பேர் அப்படியேதான் இருக்கு. காமராஜர் அம்மா பேர்ல அன்னை சிவகாமி திருமண உதவி திட்டம் அப்படியே தொடருது இருக்கு. ஜெயலலிதா தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க, அப்படியேதான் இருக்கு. ஜெயலலிதா சைக்கிள் கொடுத்தாங்க, அப்படியேதான் இருக்கு. நாங்க எதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டணும்னு சொல்லுங்க. அமைச்சர் எழுதி சொல்றாங்க, எதுக்கு பண்ணாததே நாங்க பண்றோம், காலங்காலமா பண்றது. எதுக்கு நாங்க எதுக்கு மாத்தணும்? இவங்க ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க, ஜில் ஜில் திட்டம். சார் சிரிக்காதீங்க சார்,
சொட்டு நீர் பாசனம்னு நாங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தோம். திட்டம் பேர் என்ன? சொட்டு நீர் பாசனம். இதுக்கு வேற பேர் வைக்கணும். ஒரு கூட்டத்துல, அமித்ஷா கூட்டத்துல வந்து எச் ராஜா மொழிபெயர்க்கிற போது சொட்டு நீர்ன்றதை சிறுநீர் சொல்லிட்டாரு. ஞாபகம் இருக்கா? இப்போ சொட்டு நீருக்கு வேற பேர் வைக்க தெரியல. ஏதோ ஒரு எரும மாடு எழுதி கொடுத்துருக்கு. இந்த எரும மாடு பட்ஜெட்ல டைப் பண்ணி கொண்டு வந்துருச்சு. திட்டத்துக்கு பேர் ஜில்ஜில் திட்டம். ChatGPT கூட இருக்கலாம். சரி. ஜில்ஜில் திட்டம். அது என்னடா ஜில்ஜில் திட்டம்னா, அது சொட்டு நீர் பாசன திட்டம். ஜில்ஜில் ரமாமணின்னு ஒரு கேரக்டர் இருக்கு, தெரியுமா? ஆமா 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 ஆமா. ஒரு தில்லானா மோகனாம்பால்ல மனோரமாவுடைய பேர் வந்து ஜில்ஜில் ரமாமணி. இந்த ஆள் இந்த பட்ஜெட் எழுதுறப்போ அந்த படத்தை பார்த்து நம்மளுக்கு தில்லானா மோகனாம்பா அந்த ஊதுற சீன்ல நல்லா இருக்கும் அதுல. ஆமா ஆமா, பார்த்து நம்மளுது ஜில்ஜில் ரமாமணி ஜில்ஜில் திட்டம் எழுதிட்டாங்க. அடுத்த ஒரு மிகப்பெரிய திட்டம், ஐநா சபையை வியந்த திட்டம், வாழைத்தாருக்கு முட்டு கொடுக்குற திட்டம். இந்தியாலே உலகத்திலே வாழை அதிக உற்பத்தி வந்து கியூபா. சரி, பனானா நினைக்கிறேன், பனானா நாடு, பனானா ஏதோ ஒரு நாடு. அவெல்லாம் அதிர்ச்சியில இப்படியே இதாயிட்டான். சே, யாரா அவனை புடுறா அப்படின்ட்டு வாழைத்தாருக்கு முட்டு கொடுக்குற திட்டம், ஜில்ஜில் திட்டம். இப்படிலாம் ஸ்டிக்கர் பேர் ஓட்டுறது. சரி, இந்த பேர் நல்லா இருக்கா? காமராஜர் காலை உணவு திட்டம். இதோட நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. காமராஜர் காலை உணவு திட்டம்னா, நீங்க ஒரு திட்டம் தேர்தலில் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தீங்க. பள்ளிகளில் இடைநிறுத்தம் செய்பவர்களுக்கு பள்ளி அந்த படிப்பு தொடர பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் அந்த மாணவனுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும். ஆமா, அதுதான் உங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்கும். ஆமா ஆமா. அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தி காமராஜர் பேரை வச்சிருந்தா நீங்கள் பாராட்டத்துக்குரிய முதலமைச்சர். ஆனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்துக்கு போயிட்டு காமராஜர் பேரை வைக்கிறீங்கன்னா, இதுக்கு தான் ஸ்டிக்கர் ஓட்ட அரசாங்கம்னு சொல்றேன். இல்ல, இப்ப இன்னைக்கு பேசிருக்காரு அமைச்சர் ராஜ்மோகன். ரொம்ப நல்ல பேர் தானே காமராஜ். இதை விட என்ன பேர்? காமராஜர் அதுதான் பொருத்தமான பேரு. அந்த லூசு மோகனா என்ன ராஜ்மோகன், என்ன பேர் அவர் பேரு? அமைச்சர் ராஜ்மோகன். ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன். அந்த ராஜ்மோகன் சொல்லுங்க, அவர் பேரு காமராஜ். பேர் என்ன? பெருந்தலைவர் பேர் என்ன? காமராஜ். அதை இர்ரானது கலைஞர். விகிதி கொண்டு இரு தீர்மானம் கொண்டு வந்ததே கலைஞர் தான். காமராஜர் பிறந்த நாளை கல்வி எழுச்சி நாளை கொண்டாடியதும் கலைஞர் தான். காமராஜர் கன்னியாகுமரியில் நினைவாலயம் கட்டினதும் கலைஞர் தான். காமராஜர் மாவட்டம் உருவாக்குனதும் கலைஞர் தான். காமராஜர் பேர்ல போக்குவரத்து கழகம் உருவாக்குனதும் கலைஞர் தான். காமராஜர் பேர்ல விருது கொடுத்ததும் கலைஞர் தான். அப்படின்னு எல்லாமே அவர் பட்டியலிட்டு சொல்லுங்க. புரியுதுங்களா? நாங்க இங்க காமராஜர் பேரு ஏன் வச்சுன்னு கேட்கல. திட்டம் பழைய திட்டம், சரி, பேர் புதுசு. அன்னை சிவகாமி கூட வச்சுக்கணும், கவலை கிடையாது. அம்மா பேரு காமராஜர் வச்சுக்கோங்க. சரி, ஆனா நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பேருக்கு வைங்க. ஆனா நீங்க அறிவிச்ச தேர்தல் வாக்கு கொடுத்த காமராஜர் பேர் இருக்குல்ல, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்களா? 15,000 ஆச்சு மாதம். அப்புறம் யார் பெத்த பிள்ளைக்கு நீங்க இன்ஷியல் போட்டுக்கிறீங்க? இல்ல, அவர் என்ன சொல்றாரு, எனக்கு காலை உணவுன்னு காமராஜர் பேர் தான் ஞாபகம் வருது. அதெல்லாம் அந்த பேர் திமுக அது விரும்பல. அடிப்படை அறிவில் அவர் திமுக எங்க நான் முதல்ல சொன்னீங்க கூட சொன்னீங்க, அமைச்சரா ராஜ்மோகனா லூசு மோகனானே தெரியாது. முதல் உணவு கொண்டு வந்து யாரு சென்னையில? இன்னைக்கு தெரிஞ்சு நீதி கட்சி சர்பேட்டி தியாகராயர் வெள்ளூடு வேந்தர் தான் 25-26 கொண்டு வந்துட்டோம். சென்னையில மட்டும். ஆமா, சென்னை கார்பரேஷன்ல பெருந்தலைவர் அதை விரிவாக்கம் பண்ணார். ஆமா, அடுத்த கட்ட வளர்ச்சி விரிவாக்கம் பண்ணி பள்ளிக்கூடங்கள் போனார். ஓகேவா? எம்ஜிஆர் அதை சத்துணவுமா கொண்டு வந்தார். சத்துணவு எம்ஜிஆர் கொடுத்து என்ன தெரியுமா? ராகி கஞ்சி மாதிரி இருக்கும், கஞ்சி மாதிரி இருக்கும். சத்துணவு பள்ளிக்கூடம் பால்வாடிங்களுக்கு பால்வாடிலாம் கொடுத்தாரு. காமராஜர் கொடுத்து மதிய உணவு இருந்தது. சரி, வெள்ளூடு தியாகராஜர் கொடுத்தது வந்தது. விரிவாக்கம் செய்யப்பட்டது பிறந்தது காமராஜர் ஆட்சியில். எம்ஜிஆர் ஆட்சியில பால்வாடிகள் உருவாக்கப்பட்டு நீதி கட்சி, காங்கிரஸ், அதிமுக. அதான் நீதி கட்சியில தொடங்குது, காங்கிரஸ்ல உருவாக்கப்படுது, அதிமுக தொடர்ச்சி. நீதி கட்சியில துவங்கியது காமராஜர் கொண்டு வந்தார். அதை அண்ணா தொடர்ந்தார். காமராஜர் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் நிறுத்தல. சரி, அண்ணா தொடர்ந்தார். பிறகு அண்ணா தொடர்ந்தார். கலைஞரும் தொடர்ந்தார். சரி, எம்ஜிஆரும் தொடர்ந்தார். எம்ஜிஆர் சத்துணவு எப்ப கொண்டு வந்தாரு? அவர் 84 அப்புறம். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தது எப்போ? 76 77 ஆட்சிக்கு வராரு. 8 வருஷம் கழிச்சுதான் சத்துணவு கொண்டு வராரு. சத்துணவு கொண்டு வந்து கொஞ்ச நாள் எம்ஜிஆர் இறந்துடுறாரு. கலைஞர் வராரு, சத்துணவு மாத்தலையே, அதுல முட்டை போட்டாரு. சத்துனா முட்டை தானே, ஏன் முட்டை போட்டாரு. ஒரு முட்டை 2 ஆச்சு, 2 இன்னைக்கு 5 ஆயிடுச்சு. வாரத்துல 5 நாளும் முட்டை போட்டாரு. இது டெவலப்மெண்ட், வளர்ச்சி. பேர் மாத்தல, பேரை ஒட்டல, கூடுதலா பொருட்கள் சேர்க்கப்பட்டது. சென்னை வரைக்கும் தியாகராயர், தமிழ்நாட்டுக்கும் காமராஜர், தொடர்ச்சி அண்ணாவும் கலைஞர் எம்ஜிஆரும். அப்புறம் எம்ஜிஆருடைய ஒரு திட்டம், கலைஞர் முட்டை போடுறாரு, ஜெயலலிதா வாழைப்பழம் கொடுக்குறாங்க, தொடர்ந்தது. இதுக்கு பெயர் வளர்ச்சி. வளர்ச்சி. ஆனா விதை நீதி கட்சி போட்டது. நீங்க பேரை வைக்கிறது வளர்ச்சியா? ஜில்ஜில் திட்டம், வாழைத்தாருக்கு முட்டு கொடுக்கும் திட்டம், காமெடியா இருக்கு சார். சட்டசபையில நிறைய பேர் விரும்புறாங்க. அதான் காமெடியா இருக்கு. என்ன பேசுவான்ட்டு இவன் தான் ஏதோ பேசுறான். சபாநாயகர்
உட்காருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 50 ஆண்டுகால வரலாற்றில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தான் சபாநாயகர் லெப்ட் கையே வேலை செய்யாம ரைட்டு கையே வேலை செஞ்சிருக்குது. எல்லா சபாநாயகரும் லெப்ட் தான் வேலை செய்யும். ஆமா, உட்காருங்க உட்காருங்க, எதிர்கட்சி உறுப்பினர் உட்காருங்க, இப்படிதான் கேள்விப்பட்டுக்கிறோம். முதல் முறையா அமைச்சர் உட்காருங்க, அமைச்சர் உட்காருங்க, எம்எல்ஏ உட்காருங்க. உண்மையா சொல்றேன், பாவம் சபாநாயகர். இவனுங்க எட்டு மாட்டிட்டு நான் முழிக்கிறேன் பாருப்பா, அந்த கட்டத்தை தான் அவர் இருக்கிறாரு. நன்றி. மகிழ்ச்சி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.